இன்றைய தினம் முதல் திருப்பாசுரம் அப்படிங்கும் பொழுது மார்கழி திங்கள் மதியிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவேறு போதுவினோடு சீர்மல்குமாய்ப்பாய் செல்வத் திருவீராள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோவன் குவரன் ஏராந்த கண்ணியதோது இளம் சிங்கம் கார்மே செங்கன் கரிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வருதல்வான் பாலோர் உழவடைந்தேரோ என்றாய். மார்கழி மாதம் தனி சிறப்புடையது. மாதானாம் மார்கசீரிஷோகம் அப்படிங்கிற மாதிரி மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொல்லப்படுகிறாரே. இந்த பாசுரமானது எல்லோருக்குமே எளிதாக விளங்கக்கூடிய ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தில் அற்புதமான வார்த்தை என்னன்னா பரத்துவத்தை காண்பிக்கிறது. பிராட்டியானவள் ஆன்மாவாக இருக்கக்கூடிய உயிர் பரமாத்மாவை சேர்ந்ததையும் ஆண்டால் இருக்கிறார். மாநிலராக பிறந்து வையகத்திலே வாழ்ந்து முடியே அரண்மனை போய் நாகத்தனை விதித்து மேலே ஏறி அரண்களோடு சேர்ந்த வாழ்க்கை. இது 2 பேரும் தான் கிடைச்சது. ஒன்று ஆண்டாள், ஒன்று திருப்பாண்டாள். நாகத்தனை விதித்து மேலே ஏறி அரண்களோடு கலந்து விட்ட ஒரு உயிர் அப்படின்னா ஆண்டாள். வைதிகமான கல்யாணம்னா எங்களோட ஆண்டாள் கல்யாணம்னா நேர் பெருமாண்டவை செய்தாச்சு. இந்த ஜீவன் அப்படியே பெருமாண்டவை ஐக்கியமாய் அதே மாதிரி பெருமாள். இந்த 2 ஜீவன்களுமே எம்பெருமானுக்கு மிக உகப்பான ஒரு உயிர். அதோடு கூட ஆண்டாளுடைய விருப்பம் என்னன்னா எளிமையான கருத்துக்களை சொல்லி ஆண்டாளுக்கு தாயார் பூமானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய தாயார் நோன்புனா என்ன, அந்த நோன்பை எப்படி அனுபவிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு எல்லாரும் அந்த நோன்பினை பயத்த காய போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீராட போது நான் குடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன், அதுவே 4 முடியலை சொல்ற வரைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீராட போகுது அப்படின்னா ஒவ்வொரு அர்த்தமே நிறையா இருக்கு. மணிக்கணக்கில் இந்த ஒரு பாசனத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். கடைசியில் வந்த பாசனம், கடைசியில் வந்த வரிகள் நாராயணனை நமக்கே பரத்துவத்தை எல்லா பாசுரத்திலையுமே முதல் பாசுரம் அப்படின்னு சொன்னாலே முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் வந்து நம்பிக்கையோடு சொல்றால் நமக்கு அனுகிரகம் கிடைத்து விட்டது. இப்பதான் ஆரம்பிக்கிறார் முன்பே. நோன்புனா என்ன அப்படின்னா 30 நாளும் எம்பெருமானிடத்தில் வந்து பாடுவது, நம்பாழ்வான் மொழியை பாடுவது. இந்த பாடல்களை பாடினால் எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகி கன்னி பொருட்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதை நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். சகல தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் எல்லாம் கலையை பெற்று இந்த பாசுரங்களினாலே நமக்கு அந்த வைபவத்தை தரக்கூடிய ஒரு வைபவம் தான் இந்த உற்சவம். நாராயணனை நமக்கே பொழுது நாராயணன் கண்டிப்பாக நமக்கு பறையருவான். பறை வரைனா கொடுத்து விடுவான். ஆண்டாள பாசுரத்துக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நோன்பு நோற்பதற்கான எண்ணங்கள், வைராக்கியங்கள், அதற்கு உண்டான பொருட்கள் இதுதான் ஆண்டாள் அந்த பாசுரத்தில் சொல்றார். அதையே விவாதங்களிலே மற்ற வியாக்கியான அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நமக்கே வருவானா மோட்சத்தை, சொர்க்கம்னா திரும்பி திரும்பி வாழ்றது, மோட்சம்னா எம்பெருமானோடு கலக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு கருப்பொழியில் புகாரணம் காத்தருள்வான் வாழ்க்கைன்னு அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே கிடையாது, அடுத்த ஜென்மா கிடையாது. அதனால்தான் நாளினை நாளி நான் கண்டு கொண்டே நாராயணான் திருமொழியிலே நாராயணாபத்தம் இனியறிந்தே ஈஸ்வரத்துவம் 4 வருடங்களும் தெய்வம் மீது ஆழ்வார் பார்க்கணும். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பாத்திரம்
மொழியே நாம் முதலே முக்கணப்பா அப்படின்னு சொல்லி கருதியே அவருடைய திருப்பாதார சிந்தனைகளிலே மோட்சம் அடைந்த ஒரே அதிகாரியாக நாம் அப்பேற்பட்ட இன்றைய வாசம் நிறைய விளக்கங்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அதையெல்லாம் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். சொல்வதற்கும் ஆசையா இருக்கும், கேட்பதற்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா எளிமையான வார்த்தை மார்கழி வந்து விட்டது. இதனுடைய சுருக்கம் என்னன்னா, மார்கழி வந்து விட்டது செல்வத்திற்காக குழந்தைகளோடு ஆனந்தமாக உற்சாகமாக காட்டாள கிளம்பி பெருமாள் சந்ததிக்கு போகணும். இதேவரை பாத்திரங்களை சேமிக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ அந்த பாத்திரங்களை நம் வாயால் பார்க்க விட, நயனதை விட, சமத்ததை விட, சகலத்தை விட சர்வதோஷ பிராயச்சித்தால் நம்ம வாயாலே இந்த பாத்திரங்களை சொல்லணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறேன். அதனால இன்னும் எல்லோரிடத்திலும் சொல்லி ரொம்ப அழகான முறையிலே இங்கு வந்து கரெக்டாக அந்த 4:30 மணிக்கெல்லாம் கோபூஜை, உடனே திருவாராதனம், திருவாராதனை செல்வத்துக்கு திருமணம் தான் மந்திரப்பட்டோம். உடனே ஐக்கிய பாவத்தோடு சேர்ந்து எல்லோரும் கோஷ்டியோட சேர்ந்து சொல்லணும். அந்த மாதிரி சொல்லமானால் நாராயணனே நமக்கே பணிந்தருவான். அவன் கொடுக்கலைன்னா வேற யாரும் கொடுக்க முடியும்? சொந்தக்காரர் கொடுக்க முடியாது, ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. பெருமாள் மட்டும்தான் நமக்கு மோட்ச சாதனத்தை கொடுப்பது. அதுதான் இந்த பாட்டு. ஆகவே இன்றைய பாசத்தோடு மிக அற்புதமான முறையிலே இந்த மாதம் தொடங்கப்பெற்று பெருமாளுடைய அனுக்கிரகம் ரொம்ப அருமையான முறையிலே நம்ம சுந்தரவரதராஜன் சொல்ல போனால் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது அவர் திருப்பாசுரங்களுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். எல்லா வசதியுமே இந்த சந்தையில கிடையாது. பாசுரங்களுக்காக அவர் உட்கார்ந்தார். எப்பேற்பட்ட மழையானாலும் புயலானாலும் சுவாமி எல்லாம் எழுதி அந்த பாசுரத்தை கேட்கும்போது அவர் உட்கார்ந்து கேட்கிறார். மாடு மாளிகை வேண்டாம், கூடு கோபுரம் வேண்டாம், பெரிய மண்டபங்கள் வேண்டாம், சுவாமிகள் வாயினால் அந்த பாசுரங்கள் மட்டும் நான் கேட்கிறேன். அப்பேற்பட்ட பெருமாள். அதனால நம்மளும் இந்த பாசுரங்களை நம்ம வாயினால ரொம்ப எளிமையாக பார்க்கிறோம். அந்த மாதிரி பாசுரங்களை சொல்ல 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 ஆத்திர வெங்கடேசன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பாசுரங்களை சொல்ல வேண்டும், எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று சொல்லி ஸ்வத்திய பிரதாப்திய பரிவாலயம் தாம் ஞானேன வாக்கேன மகிமையேசா கோபிராமணஸ்ய நோபத்ர நித்யம் லோகாபவத்தா சுகினோ பவத்.